யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். முயற்சி செய்தால் முடியாது என்பதே கிடையாது. இங்கே ஒரு வார்த்தை வருதுல்ல, முயற்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதை ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இதுவரை நான் முயற்சி தாங்க செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. என்னென்னமோ நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன், என்னென்ன வழியெல்லாம் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவதற்காக நான் முயற்சி செய்கிறேன். இந்தந்த வழியெல்லாம் போகிறேன், அது எல்லாமே தடையாக போகுது. எந்த வழியில் போனாலும் எனக்கு எங்கேயாவது போய் தடங்களாக தான் முடியுது. எதுவுமே வெற்றி பெற முடியல. முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன், ஆனால் வெற்றி பெற முடியல. ரொம்ப கடினமாக இருக்கிறது. அந்த கடினம் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது அதை சுலபமாக்கி கொடுப்பது தான் யோக சக்தி. இதுவரை கடினமாக இருந்த ஒரு வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் இது சமாளிப்பது என்பது தான் அதுதான் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். யாருமே போராடாமல் முயற்சி செய்யாமல் வெற்றி பெற்றவர்களே இருக்க முடியாது. ஆரம்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் கீழே இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதை கவனிக்க மாட்டார்கள். உயர்வாக வந்த பிறகு அதை மட்டும்தான் கவனிப்பார்கள். இந்த ஆள் என்ன செஞ்சு இப்படி உயர்வாக வந்து அடைஞ்சான் அப்படின்னு. ஆனால் அவர் வந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்து நாம் நினச்சி கொண்டு பார்த்து கொண்டு அதை நாம் மற்றவர்களை பொறாமைப்பட்டு கொண்டு இருந்தால் பொறாமை தான் அது ஒரு வகையில். எப்படி தான் வந்தான்னு தெரியல, அவனை ஏமாத்தினானா இவனை, அது தேவையில்லாத ஒன்று. நம்மளும் அவர் மாதிரி வர வேண்டும், இல்லை அவரை விட உயர்வான நிலைக்கு நம்ம வர வேண்டும் என்று நினைப்பது தான் ஒரு நல்ல எண்ணம். அதுக்கு தான் தேவை ஒரு மனிதருக்கு. நமக்கு அடுத்தவங்களுடைய உயர்வை பார்த்து நம்ம சந்தோஷம்தான் படணும். பரவாயில்ல, எப்படி இருந்தோம் இன்றைக்கி இந்த அளவில் உயர்ந்துட்டார், நம்மளும் நல்ல நிலைக்கு வர வேண்டும். அதுக்கான முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவைகளை சுலபமாக நாம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு வெற்றி கொள்ள முடியும். அதற்கான நிலையை இந்த யோக சக்தி உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.